என்னம்மா ஆச்சு? என்னாச்சு துர்கா? ஐயோ துர்காமா என்னாச்சு? ஏன் வாமிட் பண்றீங்க? நீ பொறி பண்ணிக்காத தேவிமா, எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ வர போறாங்க. ஐயோ என்னது? ஹாசினி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ சாப்பிட்டது ஒத்துக்கல போல இருக்கு, அதான் வாந்தி வந்துருச்சு. இல்ல இல்ல, இது கன்ஃபார்மா அந்த வாந்தி தான். என்ன சிஸ்டர், ஹாசினி சொல்றது உண்மையா பொய்யா? எனக்கும் எதுவும் புரியல. ஹாசினி சொல்ற மாதிரி இருக்க வாய்ப்பு இல்ல. எதுக்கு நாமளே பேசிக்கிட்டு இருக்கோம்? சூர்யா, உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணுப்பா. ஃபோன் பண்ணுங்க தம்பி. அத சூர்யா, ஃபோன் பண்ணுங்க தம்பி. ஆமா சூர்யா மாமா, சீக்கிரமா டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. டாக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணட்டும். ஐயோ என்னப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்க? சீக்கிரமா டாக்டருக்கு ஃபோன் பண்ணுப்பா. ஆமா மாப்ள, டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. பண்ணுங்க மாமா. ஏன் சூர்யா இவ்ளோ பேர் சொல்லிக்கிட்டே இருக்கோம், யோசிச்சுக்கிட்டே இருக்க? உடனே ஃபோன் பண்ணு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இது சாதாரண வாந்தி தான். சிஸ்டர், ஒரே குழப்பமா இருக்குது. அந்த குட்டி சாத்தா என்னடான்னா தம்பி பாப்பாங்குது, துர்கா என்னடான்னா சாதாரண வாந்திங்கிறா. ஒரே கன்ஃபியூஷனால இருக்குது. டாக்டர் வந்து செக் பண்ணாம உனக்கு எப்படிமா தெரியும்? டாக்டர் வரட்டும், வந்து செக் பண்ணி சொல்லட்டும். சிஸ்டர், முதல்ல தேவி, அப்புறம் மாறி, அதுக்கப்புறம் துர்கா. இதுக்கு மேல ஏதாவது வந்துச்சுன்னா நம்மளால சமாளிக்க முடியாது சிஸ்டர். தாங்கவே தாங்காது. அதுக்கெல்லாம் அவசியம் இல்லம்மா, வேண்டாம். ஏன் வேணாம் வேணாங்கிறா? ஏமா வேண்டான்னு சொல்ற? அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள அப்படி எதுவும் நடக்கல. அப்பாடா, நல்ல வேலை சிஸ்டர், சாதாரண வாந்தி தான். நாங்க நல்ல விஷயம் நினைச்சு சந்தோஷப்பட்டோம். நீ இப்படி சொல்லிட்டே துர்கா, இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சூர்யா, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. கேக்குறேன்ல, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இல்லையா? உங்களுக்குள்ள அப்படி என்னதாமா பிரச்சனை? மாறிதாமா பிரச்சனை. அவங்கள பத்தி பேசினாலே ஒரு மாதிரி ஆயிடுறாரு. மாரிய மறக்க முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாரு. மாறி இருந்த இடத்துல உன்னை கற்பனை பண்ண முடியாது, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னாரு. ஐயோ, அந்த மாரிய நீதானடி. ஷோ, என்ன பண்றது? அவர் அப்படி சொன்னதுல எனக்கு அவர் மேல எந்த கோவமோ வெறுப்போ இல்லம்மா. அவரால என்ன மாறி இடத்துல வச்சு பார்க்க முடியல. ஏன்னா மாறி அவர் மனசுல அந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்காங்க. அவர் என்னை எப்போ முழுசா ஏத்துப்பாரோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேம்மா. கண்டிப்பா ஒரு நாள் அவர் என்னை ஏத்துப்பாரு, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அவரை கட்டாயப்படுத்த எனக்கு விருப்பம் இல்ல, அதுதான் சரின்னு எனக்கு தோணுது. என்ன மன்னிச்சிரு துர்கா.
நான் தேவிமாவை சமாதானப்படுத்த வேற வழி இல்லாம தான் அப்படி சொன்னேன். என்கிட்ட எதுக்கு இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேக்குறீங்க? உங்க ஃபீலிங் என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். சாரி. நீங்க படுத்து தூங்குங்க. படுத்துக்கோ.